வணக்கம். மார்னிங். நானும் நீங்கள் உட்காந்துருக்க இதே இடத்துல இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். உங்களை மாதிரி இந்த ஸ்கூலில் படித்தவன் தான் நான். இந்த ஸ்கூலில் முதல் லைனில் உட்காந்துட்டு இருப்பேன். தமிழம்மா என்ன புனிதா அவங்க பேர், தமிழம்மா பேர். அவங்கள டீச்சர்னு கூப்பிட சொல்ல மாட்டாங்க, அம்மான்னு தான் சொல்லி கூப்பிட சொல்லுவாங்க. தமிழம்மான் அவங்க கையில் மூங்கில் கோல் இவ்வளோ நின்றுருக்கும். அந்த மூங்கில் கோலில் அடி வாங்கிட்டு கற்றுக்கிட்டேன் நான். என்னாலேயும் தமிழ் எழுத படிக்க முடிஞ்சு கவிதைலாம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். படிப்படியாக ஒன்று ஒன்றா பண்ண முடிஞ்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பேஸ் அடித்தளமாக இருந்தது இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் படிக்கும்போது 5வது வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அந்த ஸ்கூலு. எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. 2 அக்காவுமே இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. இந்த ஸ்கூலில் உள்ளே வரும்போது எப்படி சொல்கிறதுனா ஒரு கோயிலுக்குள்ளே வர மாதிரி தோணும். ஏன்னா இங்கே தானே நல்ல பழக்கங்களை நல்ல சிந்தனைகளை கற்றுக் கொடுக்குற இடமா இருக்கிறதால அதுக்குள்ளே வரும்போது அந்த காந்தி சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அங்கே தான் ப்ரேயர் நடக்கும். நான் ஸ்கூலில் உறுதிமொழிகள்லாம் சொல்லுவேன். உறுதிமொழி சொல்கிறது, திருக்குறள் சொல்கிறது. அந்த டைமில் என்னை அப்பயே மேலே ஏற்றி அழகு பார்த்த பள்ளி எனக்கு இந்த ஸ்கூலு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கூலு. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும், ஏஎஸ்எம் சார் அவர்களுக்கும், வாலண்டியராக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க முருகன் அவர்களுக்கும், நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு 2 பேருமே நாங்கள் இவர் சந்தோஷ் வீடியோ எடுத்துருக்காரு இல்லைங்களா, அவருமே இந்த ஸ்கூலில் படித்தவங்க. சங்கர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி காவல்துறைக்கு உள்ளே போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கல்வி ஒருவருக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொண்டு தரதுங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம். நான் விழுப்புரம் இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஒரு ட்ரைனராக ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க, பயிற்றுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டீச்சர்ஸ் என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு தான் சொல்லுவேன். அந்த டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தது இன்புட் மூலயமா நானே இன்னைக்கு ஒரு ட்ரைனராக இருக்கிறது எனக்கு நான் ஒரு டீச்சராக இருந்து நான் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குற ட்ரைனராக இருக்கிறேன். அதை எனக்கு கற்றுக்கிறது, அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கனெக்டடான விஷயம். இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்காக ரொம்ப நாளுக்கான ஒரு பிளானிங்கு இது இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க, ஒரு திருக்குறள் இருக்கும், ஈன்ற பொழுதும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நான் கண்கூடா பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். நான் வெளியிலலாம் மிமிக்ரி பண்ணும்போது வாய்ஸில் கொடுக்கும்போது அவங்க கேட்கறதுக்கு வாய்ஸில் ஃபோனில் காமிப்பேன், மற்றபடி நேரில் பார்த்ததில்ல அவ்வளோவா. நான் நம்ம ஊர்லேயே ஒரு தடவை பண்ணியிருக்கேன் காளியம்மா கோயில் பக்கத்தில். ஆனால் அந்த டைமில் அவங்க பார்க்க வாய்ப்பு இல்லை, இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணது. இதில் இன்னொன்று முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல சார் சொன்ன மாதிரி நாங்கள் படிக்கும் போது காவல்துறையெல்லாம் ஒரு அப்டேட் தானே சொல்லுவாங்க ஒரு ஸ்கூல் டைம்லையும். நாங்கள் படிக்கும் போது இப்போ கல்வி வாட்ஸ்அப் சொல்கிற இன்புட் எல்லாமே எடுத்துங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணி மாற்றிங்க, ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா விஜயகாந்த் தெரியுங்களா, கேப்டன் விஜயகாந்த் நம்ம ஸ்கூலுக்கு வராரு. அவர் ஓகேங்களா, அவர் நமக்கு ஒரு சில அறிவுரைகளை சொன்னா எப்படி சொல்லுவாருன்னு ஒரு சின்ன கற்பனை. கேப்டன் விஜயகாந்த். எல்லாருக்கும் வணக்கம். கல்வி கண் திறந்த காமராஜர் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் உங்களை மாதிரி மாணவர்கள் தான் நாளை இந்தியாவை உருவாக்க போறாங்கிறத மனசுல வச்சுக்கணும். வரட்டுமா? இந்த புள்ளி விவர கணக்கு நான் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். தேங்க்யூ. அடுத்ததா கமலஹாசன் அந்த சாங்ல பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு சின்ன கற்பனையா பண்றது. கண்மணிகளா சொல்லணும், கரெக்டா? கண்மணிகளா அன்போட உங்கள் நண்பன் நான் எழுதும் மடல் இல்லை லெட்டர்னு வச்சுக்கலாமா, இல்லை கடிதம்னு இருக்கட்டும். பொன்மணிகளா, உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். சிரிக்கிறத பார்த்தா அபிராமி ஞாபகம். அபிராமி நமக்கு ஏதாவது காயம் ஆச்சுன்னா அது தன்னால ஆறி போயிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, நமக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்லை. உடம்புல காயம் பட்டா அது தன்னால ஆறி போயிடும். ஆனா போதை பொருள் பயன்படுத்தினா உடம்பு தாங்காது.
என்னோட ஏக்கத்தை சொல்ல சொல்ல சொல்லலாம்னு நினைக்கும் போது அழுகையா வருது. எங்க நான் அழுது என் சோகம் உங்களை தாக்கிடுமோன்னு நினைக்கும் போது வர்ற அழுகு கூட நின்று போயிடுது. அபிராமி அபிராமி மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண விஷயம் அல்ல. அதையும் தாண்டி ஆபத்தானது ஆபத்தானது ஆபத்தானது. ட்ரக்ஸ் வேணாம், போதை பொருள் வேணாம், தப்பான பழக்கங்கள் எதுவுமே வேணாம், படிப்பு ஒண்ணு மட்டும் போதும். அபிராமி அபிராமி அபிராமி. அடுத்த வினு சக்கரவர்த்தி வராரு. வினு சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து இப்ப காவல்துறை உதவி ஆய்வாளர் இருக்கிறதால சொல்றேன், சங்கர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதால சொல்றேன். அவர் ஒரு சில படங்கள்ல நகைச்சுவை பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சில படத்துல சுந்தர் டிராவல்ஸ் எல்லாம் போலீஸாவே இருந்திருப்பாங்க. கரெக்டா? அவர் வந்து ஒரு சில இன்புட்களை உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. வினு சக்கரவர்த்தி ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா ஒரு ஜெனரேஷன்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லைங்களா. நான் பேசுறதை பார்த்தா கண்டிப்பா கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். வினு சக்கரவர்த்தி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்து டைமுக்கு உட்காந்து பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணினாதான் இந்த மாதிரி சிரிப்பு வரும். எத்தனை பேருக்கு வருது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ நம்மளோட மாவட்ட ஆட்சியர், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே படிச்சு உங்க இடத்துல இருந்தா வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜமுனாபுத்தூர்ல இருந்து ஒரு அம்மா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆனாங்க. அது எவ்வளவு பெருமையான விஷயம் நம்ம மாவட்டத்தில். அந்த மாதிரி எங்களை எத்தனை கலெக்டர், எத்தனை சார் சொன்ன மாதிரி எத்தனை நேவி, எத்தனை ஐஎஃப்எஸ், எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாருமே படிச்சு நல்ல பதவிக்காரமா கண்ணுங்களா. நான் வரட்டுமா? அடுத்ததா ரஜினிகாந்த் சார் வந்து உங்களுக்கு விஷ் பண்றாரு. உங்களுக்கு எக்ஸாம் எப்ப? மார்ச் 24. ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார். மார்ச் 24. ஓகே, எல்லாரும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கீங்க. மார்ச் 26 எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் விடுவோம். நிறைய பேச விருப்பல, செய்யல காட்ட விருப்பம் சொல்லுவோம். அது மாதிரி படங்களை இனிக்கெல்லாம் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். எதை தர்மோஷம் மந்திர தந்திரா. அது மாதிரி வாழ்க்கையில முன்னேறிட்டே போகணும். வாழ்க்கையில டீச்சர் சொல்றதை கேட்கணும். என்னோட குரு எனக்கு பாலச்சந்தர் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி உங்களோட டீச்சர் சொல்றதை கேட்டு வாழ்க்கையில முன்னேறி போகணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எக்ஸாம் எல்லாம் போட்டு சூப்பர். தேங்க்யூ. பாரதி ராஜா தெரியுங்களா? பாரதி ராஜா டைரக்டர். ஓகேங்களா? பாரதி ராஜா டைரக்டர் வந்து என்ன பண்றாரு, இந்த ஸ்கூலுக்குள்ள வராரு, இந்த ஸ்கூலை பாக்குறாரு. ஸ்கூலை பார்த்துட்டு ஸ்கூலோட அட்மாஸ்பியரை பார்த்துட்டு அவரோட கமெண்ட் சொல்றாரு. பாரதி ராஜா டைரக்டர். ஓகேங்களா? இளைய தமிழ் வாக்கியம் உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜாவை அன்பு வணக்கங்கள். என்னையெல்லாம் சைலண்டா இருக்கீங்க, புரியல. இந்த ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது ஃபேண்டாஸ்டிக் என்வரன்மெண்ட் இந்த ஸ்கூல். அதாவது ஒவ்வொருத்தரும் படிக்கணும், ஒவ்வொருத்தரும் நல்ல பொசிஷனுக்கு வந்து இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும். நீங்களும் செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் எல்லாருக்கும் வாழ்க்கை. தேங்க்யூ. நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும். சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தது சந்தோஷம்னுட்டு. எனக்கு என்னன்னா, நம்ம பெரும்பாலும் குழந்தை வளர்ப்புல சொல்லுவாங்க, நாம எப்படி வாழறோமோ அதை பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு வந்து இப்போ நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேர்னா சந்தோஷ், நானு, சங்கர், முருகன் இருக்காரு. 4 பேருமே நாங்க இங்க இருக்கிறதுக்கான ஒரே காரணம் எங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான்.
எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களுக்கு சொல்லித்தர டிடிஎட் பிஎட் எல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. நான் வந்த உடனே வணக்கம் வச்சேன் சாருக்கு. அப்பயே எனக்கு தெரியும் நாங்க பண்ணும்போது இப்போ இவர் இந்த ஸ்கூல்ல படிச்சாருன்றது ஏன்னா நான் கனெக்டட் இல்லை அந்த டைம்ல. நீங்க வந்தீங்கன்றது தெரியும். நான் 10th முடிக்கிற டைம்ல இவர் வந்திருந்தாரு. அப்ப தெரியும் அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுதான் என்னன்னா அவங்க வேற வாழ்க்கை தான். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்ப 5 பேர் இருக்கோம் ஓகேங்களா. 5 பேரோட பேரண்ட்ஸுமே ஒருத்தவங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. தேவையில்லாம நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்றுன்னு இருக்கணும். படிப்புக்கான கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கோபிநாத் அவர்கள் ஸ்பீச்ல சொல்லுவாரு. மற்ற எந்த நாட்டிலையும் நீங்க எங்க வேணா பாருங்க, எந்த நாட்டிலையும் பிள்ளைங்களோட கல்விக்காக சிரமப்பட்டு தியாகம் பண்ணி பண்றவங்க கம்மியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் மொத்தத்தையும் வித்துட்டு என் சொத்தே போனாலும் பரவாயில்ல என் புள்ள படிக்கட்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா, வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவேற்றி குறையாது எது, அதை மறந்துடக்கூடாது நீங்க ஓகேங்களா. நம்ம ஒருத்தர் கொடுத்தனால அது அதிகமா தான் அவங்க தவிர குறையவே குறையாது என்னைக்குமே. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த நேரத்துல முருகண்ணனோட அப்பா பேர் கிருஷ்ணன் ஓகேங்களா. அவருக்கும் சங்கர் அவரோட அப்பா பேர் தேவேந்திரன். அவங்க ரெண்டு பேருமே தெய்வம் ஆயிட்டாங்க. இந்த நேரத்துல அவங்க 2 பேருக்கும் உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் நாங்க பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சில பாராட்டுகள் ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்னா நாங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்து வளர்றோம். பிளஸ் சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை மதிங்க, அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேளுங்க. ஒரு கட்டத்துல அப்பா அம்மா சொல்றதுலாம் ஏன்ற மாதிரி தோணும். ஒரு கட்டத்துல நாம வளர்ந்து வரும்போது தான் தோணும். சார் வந்து ஓப்பனாவே நிறைய விஷயங்கள் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் எஸ்ஐ சார் சொன்னதுல சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து நல்ல மெச்சூர்டா இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. பட் ஒரு சில ஆங்கிள் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டு வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. நீங்க அதை இங்க கிடைக்கிற இன்புட் எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. எது நல்லது எது கெட்டது. ஒரு 22 வயசுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி, வாழ்க்கையை பத்தின மெச்சூரிட்டி சார் சொன்னது ஓகேங்களா. கல்வி கத்துக்கும் போது நடத்துற பாடத்துல இருந்து ஆழம் வளரணும், அறிவும் வளரணுங்கிற மாதிரி ஓகேங்களா. நாங்க இப்போ அந்த 5 பேர் இங்க இந்த ஸ்கூல்ல கனெக்டடா இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். எங்களாம் அந்த கல்வி தான். இப்போ நான் விழுப்புரத்துல இருக்கிறேன். ஒருத்தர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊர்ல இப்போ வெளிநாடுகளை கூட போட்டோமே அவங்களுக்கு துணையா நிற்கிறது என்னது, கல்வி மட்டும்தான். அது பெற்றவங்களுக்கு யாரோட சப்போர்ட் எது இருந்தாலுமே அந்த இடத்த தக்க வச்சுன்னா கல்வி அதை யாராலையுமே அழிக்க முடியாது. நீங்க நினைச்சா முறையா படிச்சா படிப்படியா வரலனாலும் தொடர்ந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு வாங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. டீச்சர்ஸ் வந்து கேட்டது எனக்கு ஒரு சில டீச்சர்ஸ் பேர்லாம் மென்ஷன் பண்ண, ஒரு சில டீச்சர் பேரை மறந்துடுவேன். புனிதா அம்மா வந்து தமிழம்மா. அப்புறம் எங்களோட எச்எம்ஆர் இருந்தவர் வேலாயுதம் சாரு, நாராயணன் சாரு, சாந்தி டீச்சர், வசந்தா டீச்சர், சிவகுமார் சாரு, தமிழந்தி டீச்சர். அவங்க பேர்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அவங்களே அந்த அளவுக்கு கொடுத்த இன்புட்டு. நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு விஷயத்த நான் பெருமையா சொல்லி ஆகணும் சார். நாங்க 10th படிக்கிறப்ப 2010ல முறையா அந்த விஷயத்த பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெட் டீமு, ப்ளூ டீமு, எல்லோ டீமு, கிரீன் டீமு 4 டீமா பிரிச்சாங்க. சாருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 டீமா பிரிச்சு 2010ல நான் 2010ல 377 மார்க் எடுத்தேன். 12th வந்து 800 மார்க் எடுத்தேன். நான் எடுத்த மார்க்கை தாண்டி நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய ஓகேங்களா. நம்ம மார்க்குங்கிறத ஹையஸ்டா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது கூட சேர்த்து நம்ம நிறைய இன்புட்டை வாங்கிக்கணும். அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் 2006ல இருந்து இந்த ஸ்கூல்ல 6th படிச்சாலும் நான் 2010ல தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்தாங்க. 4 டீமா பிரிச்சு பேச்சு போட்டி, கவிதை போட்டி அந்த மாதிரி ஒரு சிலது பண்ணும்போது எங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டிலாம் வெளிப்பட்டு சுடோக்கு வச்சாங்க. பேச்சு போட்டி ரெகுலரா நடக்கும். பட் டீமா பிரிச்சு பண்ணாங்கன்னு சொல்றேன். ரெகுலரா ஆண்டு விழா, ரெகுலரா ஸ்கூல் ஈவெண்ட்லாம் நிறைய நடக்கும், நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. டீமா பிரிச்சதால எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி, ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம எவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே ஆரோக்கியமான போட்டி போடும்போது அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதை என்னால மறக்கவே முடியாது. நான் ப்ளூ டீம், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ளூ டீம் நான் ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்க கனெக்டடா இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. நம்ம அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத நம்ம வாழ்க்கையை வாழணுங்கிறத முயற்சி பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கிறதுக்கு முழுக்க பெரும்பான்மையான சப்போர்ட் என்னோட டீச்சர்ஸ் மட்டும்தான். அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அவங்க தான் என் முன்னாடி வாழ்ந்து காட்டாங்க. பேரண்ட்ஸ் நான் எப்படி சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி என் பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கொடுத்த இன்புட்களை எடுத்துட்டு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண, மாரல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது ஓகேங்களா. இப்போ எனக்கு என்னோட
பெஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா டைமுக்கு வாங்க. சொல்லுங்க. எல்லா பீரியடும் ஃபுல் ஃபோக்கஸோட அட்டெண்ட் பண்ணுங்க. நடத்துறத வீட்டுல போய் ஒரு தடவை படிங்க. நடத்துறத வீட்டுக்கு போய் ஒரு தடவை படிங்க. ஓகே. என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம போற பாதை சரியா இருந்ததுன்னா நம்ம பொறுமையா போனாலும் கரெக்டான இலக்கு போய் அடைஞ்சிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம போற பாதை கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு துறையில நான் ஒரு ட்ரைனரா இருக்கிறேன். சங்கர் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. முருகன் ஒரு தொழில் முனைவரா இருக்காரு முருகாலயம் ஸ்டுடியோ. சப்போர்ட்டிவா சந்தோஷம் படிச்சிருக்காரு. அடிஷனலா போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே கமிட்மெண்ட் இருக்கும். சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு உங்களோட எஸ்எம் சார் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ஸ்கூல் போதைப் பொருள் இல்லாத ஸ்கூலுன்றது பத்தி பார்க்கும்போது நிறைய இருக்கிறது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதை அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணி நீங்க அடுத்த எந்த ஸ்கூல்ல போனாலும் நீங்க கொடுத்த இன்புட் எல்லாம் வச்சு வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பண்ணீங்களா? நான் இதோட முடிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, அது முடியுமான்றதை கேட்கிறேன். என்னன்னு ஒரு இன்புட் ஒன்று. உன்னால முடியாதுன்னு எதுவும் இங்க கிடையாது. உன்னால முடியாதுன்னு எதுவும் இங்க கிடையாது. உன்னோட முயற்சி ஒன்றை எப்போதும் நீ விடாத. தப்பான பழக்கத்தோடு எப்போதும் நீ இருக்காது. தப்பான பழக்கம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? குட் ஹாபிட், பேட் ஹாபிட்ங்கிறது. ஓகேங்களா? தப்பான பழக்கத்தோடு எப்போதும் நீ இருக்காத. அன்பான குருவோடு நீ, அன்பான உறவோடு நீ, உன்னோட படிப்போடு நீ எப்போதும் முப்போதும் இருந்துடு நண்பா. நாளைய உலகம் உன்னோட கையில அப்படியே இருக்கிறது தெரியுதா? உன்னை பெத்தவங்க உன்னை நம்பி அனுப்பி படிக்க சொல்றது புரியுதா? மறக்காத எப்போதும் உன்னோட இலக்கின்றி பறக்காத நண்பா. நாளை நமதே, நல்லதே நடக்கும், எல்லாம் கிடைக்கும், முன்னேறு கல்வி கற்று வாழ்வில் நீயும் முன்னேறு. இந்த லாஸ்ட் மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? ஒரு தடவை சொல்றேன். நான் சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நாளை நமதே, நல்லதே நடக்கும், எல்லாம் கிடைக்கும், முன்னேறு கல்வி கற்று வாழ்வில் நீயும் முன்னேறு. இந்த மாதிரி விழாலாம் நடத்துறதுக்கான சிரமங்கள் எவ்வளவு இருக்குதுன்றதை தாண்டி நாங்க பொதுவா இந்த ஏற்பாடு பண்ணவங்க அத்தனை பேரும் நினைக்கிற ஒரே விஷயம், நீங்க தேர்வை பயம் இல்லாம எதிர்கொள்ளணும், உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறது தான். தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் கல்விக்காக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியர்கள். ஓகேங்களா? அப்ப ஹெட் மாஸ்டர் சார்ல இருந்து, ஏஎச்எம் சார்ல இருந்து, சக இருபால ஆசிரியர்கள் அவங்க கொடுக்குற உழைப்பு எல்லாமே உங்களோட எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த வாய்ப்பு, நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கிடைக்கிற டைம்ல வீட்டுல ஒரு சில விவசாய குடும்பத்துல இருந்து வந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஒர்க்கை இன்னைக்கு முடிக்க வேண்டிய பாடத்தை இன்னைக்கே முடிச்சீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா அடுத்த லெவல் போகலாம். எல்லாருமே நாளைய இந்தியாவை உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம கூட இருந்தவங்க தான் ஒருத்தவங்க மேல வராங்கிறதால நாமளும் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.